உங்களோட டவுட்டு என்னென்னா டெவ் ஸ்பேன் நெக்ஸ்ட்டு வந்து ஐடி. ஸோ ஐடிக்கு இன்னும் கிளாரிஃபிகேஷனாக நீங்கள் சொல்லிடுறீங்க. பட் சிஎஸ்எஸில் ஐடி எப்படி ஒர்க் ஆகுது, ஐ மீன் ஐடி வந்து சிஎஸ்எஸில் மட்டும் ஒர்க் ஆகுது, ஜாவாஸ்கிரிப்டில் பெரிய ரோல் ப்ளே பண்ணும். பட் சிஎஸ்எஸில் ஐடிக்கும் கிளாஸ் கோடில் வித்தியாசம் நான் சொல்லியிருந்தேன். நீங்கள் ஹெச்டிஎம்மில் சொல்லிட்டீங்க. ஸோ ஹெச்டிஎம்மில் ஐடி யூனிக்காக இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் உங்களோட எக்ஸ்ப்ளனேஷன். ஓகே, அது சூப்பர். பட் சிஎஸ்எஸோட அதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னா, ஸோ நான் இப்போ ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன டேக்னா, ஓகே, ஒரு ஹெச்1ஓ இல்லை ஏதோ ஒரு பேராகிராஃப் டேக் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் கண்ணன் அடிச்சுக்கிட்டேன். ஸோ சிமியோன் அப்படின்னு சொல்லி நான் அடிச்சுக்கிட்டேன். ஸோ எனக்கு வந்து சிமியோன் வந்துட்டு இப்போது நான் இதுக்கு ஒரு யூனிக்கான ஒரு நேம் வைக்க போகிறேன். அப்போ என்ன பண்ணுறேன், ஐடி கொடுத்து அதுக்கு ஒரு யூனிக்கான நேம் வைக்க என்ன வேணுங்கன்னா எஸ்ஐஎம் அப்படின்னு வைக்கிறேன். ஸோ இப்போ கிளாஸ் கொடுத்து அதுக்கு மல்டிபிள் நேம்ஸ் வைக்கலாம். இப்போ நான் அதுக்கு வந்து மறுபடியும் இந்த நேம் வச்சுக்கிறேன். இது வந்து கிளாஸ், ஸோ இது வந்து ஐடி. இப்போது நான் இந்த சிம் அப்படிங்கிற இதை நான் சிஎஸ்எஸில் டாட் போட்டு கால் பண்ணுவேன். ஸோ கால் பண்ணி நான் கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ நெக்ஸ்ட் அதே மறுபடியும் கால் பண்ணி கலர்ஸ் ஈக்குவல் டு வயலட் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ எது அப்ளை ஆகும்? ஸோ இப்போ கிளாஸில் உள்ள நேமாக நான் கால் பண்ணியிருக்கேன், ஏன்னா டாட் போட்டு கால் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஐடியா இருந்ததுன்னா ஹேஷ் போட்டு கால் பண்ணணும். ஸோ இப்போது நான் டாட் போட்டு ஒரே நேமை 2 தடவை கால் பண்ணி கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட்டு கலர்ஸ் ஈக்குவல் டு வயலட் கொடுத்துருக்கேன். எனக்கு இது என்ன கலரில் சேஞ்ச் ஆகும்? ஸோ இப்போது நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு வயலட் கலர் பார்த்தீங்கன்னா வயலட் கலர். எதுக்கு வயலட் கலர்னால், ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி தான் கலர் ரெட் அப்ளை ஆகும். ஸோ அதே கிளாஸமாக நம்ம மறுபடியும் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு இந்த கலரை ஓவரைட் பண்ணி எனக்கு இந்த வயலட் வந்து ரீஅரேஞ்ச் ஆகிடுது. ஸோ சிஎஸ்எஸ் டாப்பில் இருந்து தான் எண்டு வரும். ஸோ டாப்பில் என்ன கொடுத்துருக்கோ அதை அப்ளை பண்ணிக்கிட்டே வரும். மறுபடியும் அதே மாதிரி நம்ம அதே நேமுக்கு அதே ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணி வேறு ஏதோ கொடுத்துருந்தோன்னா அதை ஓவரைட் பண்ணி இது வந்து அசம்பிள் ஆகும். ஓகே, ஸோ நான் இப்போ வந்து இதை ஹேஸாக மாற்றுறேன். ஸோ இப்போது இது ஐடி ஹேஸாக மாற்றுறேன். ஸோ இப்போ எனக்கு என்ன கலர் வரும் நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன். ஸோ இப்போ கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து ஆரஞ்ச், இது வந்து க்ரீன். ஸோ இது நான் க்ரீன் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இப்போ என்ன கலர் வரும்? ஸோ என்னன்னா எனக்கு ஆரஞ்சு கலர் தான் வரும். எதுக்கு ஆரஞ்சு கலர் வருதுன்னா, சிஎஸ்எஸோட ரூல்ஸ் என்னென்னா, ஸோ டாப்பில் இருந்தால் பாட்டம் வரும். பட் நான் ஐடி கொடுத்துருக்கிறதுனால என்றைக்குமே நான் என்ன சொன்னேன், ஐடிங்கிறது யூனிக். ஸோ நான் உங்களை பல பேர் வச்சு நான் கூப்பிடுறதுக்கும் உங்களோட ஒரிஜினல் நேம் வச்சு கூப்பிடுறதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ நான் ஒரு பர்டிகுலராக நான் இந்த டேக்கை நான் கால் பண்ணுறேன். இந்த டேக்கை 2 விதமாக கால் பண்ணியிருக்கேன். ஐடி வச்சு கால் பண்ணியிருக்கேன், கிளாஸ் வச்சு கால் பண்ணியிருக்கேன். பட் கிளாஸ்ங்கிறது வந்து எனக்கு யூனிக், ஐடிங்கிறது வந்து எனக்கு யூனிக். ஸோ அப்போ என்ன பண்ணுன்னா சிஎஸ்எஸ் கலரை சேஞ்ச் பண்ணிடும். ஃபஸ்ட்டு ஆரஞ்சு, ரெண்டாவது அதே மாதிரி அதோட கிளாஸை எடுக்கும். ஸோ கிளாஸ் எடுக்கும் போது இதே நேமுக்கு கலர் ஐடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது எனக்கு ஐடி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படி சொல்லி ஐடியோட கலரை மட்டும் எடுத்துக்கணும். இதை வந்து ஒமிட் பண்ணிடும். ஸோ இதுதான் ஐடி. ஸோ ஐடி சிஎஸ்எஸில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுட்டா? ஓகே, ஸோ இதுதான் ஐடி சிஎஸ்எஸில் ரொம்ப மஸ்ட்டு ஒரு யூனிக்காக செயல்படும். பட் இதில் இன்னொன்று இருக்குது, என்னென்னா இதான் ஆச்சரியக்குறி. ஸோ இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுக்கும் போது எனக்கு டோட்டலி க்ரீன் கலர் வந்துடும். எதுக்கு க்ரீன் கலர் வந்துடும்னா, இப்போ என்ன பண்ணணும் சிஎஸ்எஸ் இம்பார்ட்டன்ட் ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ப்ராப்பர்ட்டியில் ஒரு வேல்யூஸ் கூட வர ஒரு கீவேர்டு மாதிரி. ஸோ இது என்ன பண்ணுன்னா, என்ன தான் யூனிக்காக இருந்தாலும் என்ன தான் கலர் இருந்தாலும் நான் இதை தூக்கி ஃபஸ்ட்டே போட்டிருந்தாலும் எனக்கு க்ரீன் தான் வரும். ஸோ எனக்கு க்ரீன் தான் வரும். ஏன் க்ரீன் தான் வருதுன்னா, ஸோ நான் இம்பார்ட்டன்ட் போட்டேன். அப்போது சிஎஸ்எஸ் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, ஸோ இந்த கிளாஸ் நேமுக்கோ ஐ மீன் இந்த டேக்குக்கு கலர் க்ரீன் கொடுத்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன நடக்கணும்னா, எனக்கு இந்த கலர் தவிர வேறு எந்த கலர் கொடுத்தாலும் எனக்கு அப்ளை ஆகக்கூடாது. ஏன்னா இந்த கலர் தான் இம்பார்ட்டன்ட்டில் இருக்குது. அப்போ இதான் இம்பார்ட்டன்டான கலர் அப்படி சொல்லி நம்ம கொடுத்துட்டோம். இப்போது நான் இதே மாதிரி அதே இதை காப்பி பண்ணி இப்போது
ரெட்டு இதை தூரம் எடுத்துருக்கேன். ஸோ நான் ரெட் கொடுக்குறேன். ஸோ இப்போ நான் ரெட் கொடுத்தாலே எனக்கு ரெட்டு மாறாது, ஏன்னா இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் ஏற்கனவே ஒன்று கொடுத்துருக்கேன். இப்போ இதையே நான் மறுபடியும் ஓவரேட் பண்ணணும்னா நான் மறுபடியும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், மறுபடியும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ மறுபடியும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது எனக்கு அது ஓவரேட் ஆகும், மற்றபடி இது ஓவரேட் ஆகாது. ஸோ புரியுதா? இம்பார்ட்டன்ட்ங்கிறது வந்து ஒரு கீவேர்டு, வேல்யூ கூட இருக்கிற ஒரு கீவேர்டு. ஸோ இம்பார்ட்டன்ட்ங்கிறது மஸ்ட் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ மஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க, ஆனால் ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது, பட் பர்டிகுலராக யூஸ் பண்ணுற நிலமை வந்துடும் உங்களுக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் கீவேர்டு உங்களுக்கு புரியுதா? ஸோ நான் இப்படி கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஐடியும் நான் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, இப்போ 4 இதுவுமே ஒரு டேக்கை தான் ரெஃபர் பண்ணுது. இப்போ 4 இதுவுமேனா இதுவும் அந்த டேக்கில் உள்ள கிளாஸ், இது அந்த டேக்கில் உள்ள ஐடி, மறுபடியும் அந்த டேக்கில் உள்ள கிளாஸ், மறுபடியும் அந்த டேக்கில் உள்ள ஐடி. ஸோ 4 இதுவுமே ஒரே டேக்கை தான் ரெஃபர் பண்ணுது. ஸோ அப்போ சிஎஸ்எஸ் என்ன பண்ணணும்னா இதை தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்கும். எதுக்குன்னா அந்த இடத்துல இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இம்பார்ட்டன்ட் கொடுத்தோன்னே இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து அது ஒரு மூலையில் வச்சிடும். ஸோ அதுக்கடுத்து பார்ப்போம், மறுபடியும் ஐடி வருது, ஐடியை செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்து ஐடியை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸுக்கு கொண்டு போகும்போது இந்த இம்பார்ட்டன்ட் கீவேர்டு என்ன பண்ணுன்னா, ஸோ ஐடியா இருந்தாலும் எனக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஸோ அப்போ இம்பார்ட்டன்ட் நான் தான் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த கலர் தான் மறுபடியும் செட் ஆகும். அப்போ இந்த சீசன் வரும்போதும் இது ஓவரேட் பண்ணி இதை பீட் பண்ணிடும். ஸோ மறுபடியும் வருது, மறுபடியும் இந்த இதை செட் பண்ணுது, கலரை ஓவரேட் பண்ண ட்ரை பண்ணுது, முடியாது, ஏன்னா இம்பார்ட்டன்ட் மறுபடியும் கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ணா இப்போ இங்கேயும் ரெண்டாவது ஆரஞ்சு பக்கத்துலயும் இம்பார்ட்டன்ட் கொடுங்களேன். ஆரஞ்சு பக்கத்துல இம்பார்ட்டன்ட். அப்போ ஆரஞ்சு பக்கத்தில் இம்பார்ட்டன்ட் போடும்போது ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்க்கும், இதை அப்ளை பண்ணி விட்டுரும். செகண்ட் மறுபடியும் 2ஆம் லைனுக்கு வர இந்த இம்பார்ட்டன்ட் பார்க்கும். அப்போ இதுவும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது அப்போ இது என்ன சொல்லணும்னா, அப்போது நீ இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இருக்க லைனை பார்த்து என்ன சொல்லணும்னா, நீ இம்பார்ட்டன்ட்டில் இருக்க, பட் நான் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க இம்பார்ட்டன்ட், அப்போ நீ ரிமூவ் ஆக சொல்லி இது அப்ளை ஆகும். புரியுதா? ஸோ அதுக்கடுத்து நான் இதில் இம்பார்ட்டன்ட் போட்டேன்னா இது எனக்கு அப்ளை ஆகும். ஸோ பாருங்கள், இப்போ ரெட் அப்ளை ஆகும். ஸோ இதில் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்னென்னா இதில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ ரெண்டு இதுக்குமே நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் இது ஐடியா நான் கொடுத்துருக்கேன், இதை நான் கிளாஸாக கொடுக்கல, நான் கிளாஸாக கொடுக்கல. ஸோ இப்போ எனக்கு இது என்ன பிரச்சனை வரும்னா, இப்போ நான் இந்த ஐடிக்குள்ளே போட்டு இருந்துச்சுன்னா லேட்டஸ்ட்டாக தான் எடுக்கும், பட் நான் இந்த இதை நான் இப்போ ரிமூவ் பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன், இதுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன்னா இப்போது ஃபஸ்ட்டு பார்க்குறது இம்பார்ட்டன்ட் பார்க்கும், ரெண்டாவது இது ஐடியா கிளாஸாக பார்க்கும். அப்போ ஐடி மொதல் வருது, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸில் வருது. அப்படி பார்க்கும்போது ஐடி வந்து வான் பண்ணிட்டு போயிடும். ஸோ அப்போ ஐடியோட ஸ்டைல்ஸ் வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ புரியுதா? அப்போ இந்த இது ஒமிட் பண்ணிடும். ஸோ மறுபடியும் வருது, இது மறுபடியும் இதுவும் ஒமிட் பண்ணிடும். ஸோ புரியுதா? இம்பார்ட்டன்ட் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட்டை பார்க்கும். செகண்ட் வந்து அது வந்து ஐடியா கிளாஸான்னு பார்க்கும். ஸோ ஐடியா கிளாஸான்னு பார்க்கும். அதுக்கடுத்து கிளாஸை பார்க்கும். ஓகே, செகண்ட் அண்ட் ஃபோர்த்தையும் தான் எடுத்துக்கிறேன், 1 and 3 நான் விட்டுறேன். ஓகேவா? இப்போ 2 ஆரஞ்சுல ஒரு ஆரஞ்சு இருக்கு, ஒரு ரெட் இருக்கு, ரெண்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கீங்க. அப்போ எது எப்படி ஆகும்? ரெண்டும் அப்போதான் ரீரைட் ஆகுமோ? இப்போ இந்த ரெண்டே தானே சொல்றீங்க? ஆஹா, 1 ரப் பண்ணுங்க, 3 அதுதான். இப்படி இருக்கும் போது என்ன நடக்கும்னா, ஸோ மறுபடியும் இம்பார்ட்டன்ட் பார்க்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் முதல்ல பார்த்து இதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வச்சுருவோம், ரெண்டாவது ஐடியான்னு கிளாஸாக பார்க்கும். ஸோ இது ஐடி. அப்போது மறுபடியும் வருது, மறுபடியும் இது இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு பார்க்கும். இம்பார்ட்டன்ட் இல்லாதனாலே இதை ரிஜெக்ட் பண்ணி விட்டு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இம்பார்ட்டன்ட், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐடி, தேர்டு ப்ரிஃபரன்ஸ் தான் கிளாஸ். ஸோ புரியுதா? இப்போ அங்கேயும் இம்பார்ட்டன்ட் இருந்தா இந்த ஆரஞ்சு வந்து நீங்க வேற கலரா மாத்துங்களேன், கிரீன் மாத்துங்க. ஸோ ஓகே, ஸோ க்ரீனாக நான் மாற்றுறேன். க்ரீன் மாற்றி இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் இப்போ இது என்ன நடக்கும்னா, ஸோ ஐடியா ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் இருக்கான்னு பார்க்குது. ஸோ இம்பார்ட்டன்ட் பார்த்துருது. ஸோ இருக்குது. ஸோ அதுக்கடுத்து ஐடியான்னு பார்க்குது. ஸோ அப்போது ரெண்டுமே இம்பார்ட்டன்ட், ரெண்டுமே ஐடி. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா லேட்டஸ்ட்டாக உள்ளதை பார்க்கும், கீழே உள்ளதை பார்க்கும். ஸோ கீழே உள்ளதை பார்க்கும்போது க்ரீன் வந்து அப்ளை ஆகும். ஓகே ஓகேண்ணா. ஓகே, ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம டேக்கை கால் பண்ண போகிறோம்.
ஸோ இப்போ பாருங்கள் டேக்கை நான் கால் பண்ணுறேன் பி டேக். ஸோ நான் பி டேக்கை மறுபடியும் வைக்கேன், பி டேக்கை நான் வைக்கேன். ஸோ அதுக்கு கலர் வந்து கலர்ஸ் ஈக்குவல் டு ரெட் அப்படின்னு சொல்லி நான் ரெட்டை கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து ரெட்டு மாறாது. ஸோ மறுபடியும் நான் இதில் அட்டி மாடர்ன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ அட்டி மாடர்ன் கொடுக்குறேன். ஸோ என்ன அவுட்புட் வரும் ஃபாஸ்ட்டாக சொல்லுங்கள், உங்களுக்கு தோணுச்சே சொல்லுங்கள், நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்ன அவுட்புட் வரும்? ஒரு நிமிஷம் திருப்பி வைங்க. அதை என்னன்னா இப்போ நான் வந்து கிளாஸை கால் பண்ணேன், அதுக்கடுத்து ஐடியை கால் பண்ணேன், இப்போ டேரெக்டாக டேக்கே கால் பண்ணுறேன். ஸோ டேக்கே நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்கும்? ரெட் கலர் தான் வரும். வேற ஆன்சர். தமிழ் நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு ஐ மீன் என்ன அவுட்புட் வரும் சொல்லுங்க. எனக்கு தோணுது வந்து ஐடி தான் ஃபர்ஸ்ட் இதாகும்னா. ஃபர்ஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் சொல்கிறீங்க க்ரீன் அப்ளை ஆகும். ஹரி நீ சொல்லு ஃபாஸ்டா. ஆனா இப்போ டேக் தானே, இப்போ ஐடிலாம் தாண்டி டேக் போட்டு தானே அது போடுறோம். அப்போ டேக் தானே பெருசு, அந்த கலர் தான் ரெட் தான் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். தெரியல, எனக்கு ஆகலை. ஸோ நான் சொல்லிட்டேன் யூனிக், அப்போ அதான் பவர். ஸோ யூனிக் தான் பவர். ஸோ நான் இதை மறுபடியும் நான் கீழே கொண்டு போகிறேன். ஸோ நான் மறுபடியும் இதை கீழே கொண்டு போகிறேன். ஸோ மறுபடியும் என்ன நடக்கும்? எதுவுமே இல்லை. ஸோ அப்போ என்னோட எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்குது? ஸோ ஐடி தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக பார்க்குது. ஸோ ஐடி தான் என்றைக்குமே கிட்டு. இப்போ கிளாஸுக்கும் ஐடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துரும். ஸோ சாரி, கிளாஸுக்கும் டேக்குக்குள்ள டிஃப்ரென்ஸை பார்த்துரும். இப்போது நான் இதை ரிமூவ் பண்ணிட்டேன், டாட் போட்டு இதை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ கிளாஸ் அப்ளை ஆகுமா இல்லை எனக்கு டேக் அப்ளை ஆகுமா? ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஐடி. ஸோ சாரி, ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அட்டி பாட்டம், செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஐடி, தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் கிளாஸ், ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் டேக். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து என்றைக்குமே தெரியாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, நோட் பண்ணி வச்சுடுங்க. ஸோ நான் எப்போனாலும் கேட்பேன், நோட் பண்ணி வச்சுடுங்க, மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகே ஓகே டன். இதுதான் ஐடி கிளாஸு டேக்குள்ள டிஃப்ரென்ஸ். இது வந்து இவ்வளோ எலாபரேட்டாக நான் போகக்கூடாதுன்னு நினச்சேன். ஸோ நீங்கள் இது வந்து போக போக நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. பட் நான் இதை நல்லா டெஃபைனாக சொல்லியிருக்கேன். ஸோ அப்போது நீங்கள் வந்து நல்லா இன்னும் ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன நடக்குது அப்படின்னு. ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது டிவ்வுக்கும் ஸ்பேனும் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ நான் ஒரு லேயர் பிடிக்க சொன்னேன். ஸோ நான் இதை ஃபுல்லாமே ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு லேயர் பிடிக்க சொன்னேன். என்ன லேயர் பிடிக்க சொன்னேன்? ஸோ ஒரு செக்ஷனை எடுத்துகிட்டு அந்த செக்ஷனை நீங்கள் வந்து லேயர் பிரிக்கணும். ஸோ நான் பூட் ஸ்டாப் மேட் போகிறேன். பூட் ஸ்டாப் மேட் போயிட்டு ஒரு நார்மலாக இந்த லைவ் டெமோ இது போகிறேன். ஸோ அப்போ எனக்கு இது ஹெட்டர் செக்ஷனாக இருக்குது. அப்போது நான் இப்போ வந்து நார்மலாக இந்த செக்ஷனை பிரிக்க போகிறேன். இந்த செக்ஷனை நான் எப்படி பிரிக்கணுங்கிறது நான் எஸ்டர்டே சொன்னேன். ஸோ நான் இதை வந்து ஃபுல் செக்ஷனாக ஒரு செக்ஷனாக எடுக்க போகிறேன். ஸோ அப்போது அதை வந்து நான் எதை வச்சுனாலும் நான் செக்ஷன் எடுக்கலாம். எதை வச்சுனாலும் எடுக்கலாம், செக்ஷனை வச்சு எடுக்கலாம். சாரி, செக்ஷனை வச்சு எடுக்கலாம், ஹெட்டரை வச்சு பிரிக்கலாம், ஃபுட்டரை வச்சு பிரிக்கலாம். ஸோ டிவ்வை வச்சு பிரிக்கலாம், ஸ்பேனை வச்சு கூட பிரிக்கலாம். ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ எலமெண்ட்ஸை வச்சு என்னால் பிரிக்க முடியும். எப்படி பிரிக்க முடியும்னா பாருங்கள். ஸோ நான் இப்போ செக்ஷன் எடுக்கிறேன். ஸோ செக்ஷன் ஓகே. ஸோ ஷேர் ஆகுதா? ஓகே. ஸோ செக்ஷன், அதுக்கடுத்து ஹெட்டர், ஸோ அதுக்கடுத்து ஃபுட்டர், ஸோ அதுக்கடுத்து டிவ், ஸோ அதுக்கடுத்து ஸ்பேன். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் எதை வச்சுனாலும் உங்களால் ஒரு எலமெண்ட்டை ஐ மீன் ஒரு லே அவுட்டை பிரிக்க முடியும். இப்போ பாருங்கள், நான் செக்ஷனை டைரெக்டாக டேக்கே நான் கால் பண்ணுறேன்.
இந்த செக்ஷன் ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஹைட் அதோட ஹைட் எவ்வளோ, இந்த பாடி தான் பாடி. ஸோ இந்த பாடியில் எவ்வளோ ஹைட் இருக்கணும் அப்படின்னா ஸோ ஒரு 50 பிக்சல். ஸோ ஹைட் 50 பிக்சல். ஸோ நெக்ஸ்ட் அது வந்து பார்டர் கொடுக்க போகிறோம். ஸோ பார்டர் சாலிட் 1 பிக்சல் கிரே அப்படி சொல்லி நான் கிரே கொடுத்துட்டேன். ஸோ இது செக்ஷன், அதை அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. 3rd 4th 5th. இப்போ நெக்ஸ்ட்டு ஹெட்டரை அப்படி கால் பண்ணுங்கள். தேர்டு வந்து ஃபுட்டரையும் டைரெக்டாக அதே மாதிரி கிளாஸ் நேம் போடுங்க. ஸோ டிவ்வையும் டைரெக்டாக போடுங்க. ஸோ அதுக்கடுத்து ஸ்பேன் அதையும் டைரெக்டாக போடுங்க. ஓகே. ஸோ இதில் வந்து இன்னொன்று இருக்குது, செலக்டார்ஸில் ஒன்று இருக்குது. நான் செலக்டார்ஸ் சொல்லித்தரும் போது செலக்டார்ஸில் இன்னும் இதை பெட்டராக முடிக்கலாம். என்னென்னா இதில் கமா போட்டு நான் ஈஸியாக முடிச்சிடலாம். கமா போட்டு அடுத்து ஹெட்டர் ஃபுட்டர் போட்டு முடிக்கலாம். ஸோ இப்போதைக்கு அது உங்களுக்கு தேவையில்லை, நான் அது வந்து நான் லைட்டாக சொல்கிறேன். ஓகே. ஸோ இப்போது நான் 5 இதுக்குமே ஒரே ஸ்டைல் கொடுத்துருக்கேன். இப்போது என்னோடய அவுட்புட்டை பாருங்கள். ஸோ இப்போ என்னோடய அவுட்புட்டை பார்த்தீங்கன்னா என்ன நடக்குன்னு பாருங்கள். ஸோ செக்ஷன் அந்த இதுக்கு நான் நேம்ஸும் நான் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு குழப்பம். ஸோ இது வந்து செக்ஷன், இது வந்து ஹெட்டர், ஸோ இது வந்து ஃபுட்டர், இது வந்து டிவ், இது வந்து ஸ்பேன். ஓகே. ஸோ நான் வந்து 5 இதையும் நான் கொடுத்துட்டேன். ஸோ 5 இதையும் நான் கொடுத்தாலும் எனக்கு பாருங்கள் 5மே பிளாக் எலமெண்ட்டு. ஸோ 5மே சிமிலர் வைஸ் என்னால் லேஅவுட் பிரிக்க முடியும். பட் அதில் செக்ஷனும் சரி, ஹெட்டரும் சரி, ஃபுட்டரும் சரி, டிவ்வும் சரி, ஸ்பேனும் சரி என்னால் லேஅவுட் பிரிக்க முடியும். பட் ஸ்பேனை மட்டும் பாருங்கள் என்னால் ஃபுல் லென்த்து வரல. ஏன் இது ஃபுல் லென்த்து வரல, ஃபுல் வித் வரல? ஸோ இது இன்லைன் எலமெண்ட். ஸோ இது இன்லைன் எலமெண்ட்னால உங்களால் ஃபுல் வித் வரல. ஸோ அப்போ அந்த ஸ்பேனுக்கு மட்டும் வித் 100% நான் கொடுத்துக்கிடுது. ஸோ நான் வித் 100% நான் கொடுத்துக்கிடுதேன். ஸோ 100% கொடுத்தாலும் வரல. ஸோ இன்லைன் எலமெண்ட், ஸோ இன்லைன் எலமெண்ட்லேருந்து பிளாக் எலமெண்ட்டாக மாற்றணும். ஸோ நான் அதை வந்து நான் பிளாக் எலமெண்ட்டாக என்னால் மாற்ற முடியும். ஸோ டிஸ்பிளே பிளாக் எலமெண்ட்டாக நான் கொடுத்தேன்னா இதையும் என்னால் ஒரு பிளாக் எலமெண்ட்டாக மாற்ற முடியும். ஒரு இன்லைன் எலமெண்ட்டை பிளாக்காக மாற்று அப்படி சொல்லி டிஸ்பிளே பிளாக். ஸோ டிஸ்பிளே பிளாக்னு இருக்குது. இதில் நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ அதுமாதிரி நிறையா இருக்குது. நான் இப்போ பிளாக் மட்டும் நான் பார்த்துருக்கேன். ஸோ டிஸ்பிளே பிளாக்குங்கிறது வந்து இன்லைனை பிளாக்காக மாற்றும். ஓகே. ஸோ அப்போ இன்லைனாக பிளாக்காக மாற்றினோன்னே எனக்கு இதையும் வச்சு என்னால் லேஅவுட் பிரிக்க முடியும். சரி. ஸோ இதையும் வச்சு என்னால் லேஅவுட் பிரிக்க முடியும். பாருங்கள், அப்போ செக்ஷன் வச்சு லேஅவுட் பிரிக்க முடியுது, ஹெட்டர் வச்சும் பிரிக்க முடியுது, ஃபுட்டர் வச்சும் பிரிக்க முடியுது, டிவ்வை வச்சும் பிரிக்க முடியுது, ஸ்பேனை வச்சும் நம்மளால் பிரிக்க முடியுது. ஸோ நான் எதுக்காண்டி நான் ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனை நான் செக்ஷன் போட்டு நான் பிரிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் அந்த லேஅவுட்டை பிரிக்க போகிறேன். அப்போ நான் ஃபஸ்ட் என்ன பிரிப்பேன், காமனாக அந்த செக்ஷனுக்கு ஒரு டிவ் போட் ஒரு டேக் யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து இது யூனிஃபார்மாக இருக்கிறதுக்கு கண்டெய்னர் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதுக்கடுத்து இதுக்கு காமனாக ஒரு இருக்கிறதுக்காண்டி, ஏன்னா எல்லாமே ஹரிசாண்டலாக வரும், இதை காமனாக கொண்டு வரதுக்காண்டி அதுக்கு காமனாக ஒரு டேக் யூஸ் பண்ணுவேன். அதுக்கடுத்து இண்டிவிஜுவலாக இது எத்தனை செக்ஷனாக இருக்குது பார்த்தோன்னே கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட், இது செகண்ட், இது தேர்ட், இது ஃபோர்த். அப்போ இது 4th செக்ஷனாக இருக்குது, 4 செக்ஷனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ப்ரீவியஸ் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணலன்னா ப்ரீவியஸ் கிளாஸை பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஸோ இதை எப்படி பிரிக்கணுங்கிறது. ஸோ இப்போ நான் இதை எப்படி நான் கொண்டு வர போகிறேன்னா பாருங்கள், இப்போ இந்த செக்ஷன்ஸ்குள்ளேயே நான் இன்னொரு செக்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இது வந்து யூனிஃபார்மாக வர்றதுக்காண்டி, ஸோ அதுக்கு நேம் யூனிஃபார்மாக வர்றதுக்காண்டி. எதுக்கு நான் யூனிஃபார்மாக வர்றதுக்காண்டி கிளாஸ் கண்டெய்னர் யூஸ் பண்ணுறேன்னா, நீங்கள் கண்டெய்னர் பார்த்துருப்பீங்க. ஸோ ட்ரக் கண்டெய்னர். ஸோ ட்ரக் கண்டெய்னர் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. ஸோ என்னென்னா, ஒரு ட்ரக் கேஜெட்ஸ் அதை எடுத்துகிட்டு போவோம், ஒரு ட்ரக் பேஸஸை எடுத்துகிட்டு போவோம், ஒரு ட்ரக் வேறு எதுவும் எடுத்துகிட்டு போவோம். அப்போது ஒவ்வொரு ட்ரக்கும் வேறு இதை எடுத்துகிட்டு போவோம். பட் வெளியேருந்து பார்க்க அது கரெக்டாக இருக்கும். பாருங்கள், வெளியேருந்து பார்க்க இந்த இதெல்லாம் சேஃபாக கரெக்டாக இருக்கும், எதுவுமே வெளியே வராது அதை விட்டு. ஸோ பார்க்க கரெக்டாக ட்ரக் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், பார்க்க நீட்டாக இருக்கும், அந்த லைனில் இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி தான் எல்லா வெப்சைட்டும். ஸோ இந்த ஹரிசாண்டல் அந்த கண்டெய்னர்லேயே கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் அதுக்கு ஒரு செக்ஷன் போட்டு அதுக்கு கண்டெய்னர் ரீசனபிள் நேம்ஸ் தான் நான் கொடுக்கேன். ஸோ அதான் கிளாஸ் ஈக்குவல் டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு நேம் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த கண்டெய்னர் நேமை நான் கொடுத்துட்டு அந்த கண்டெய்னருக்கு நான் டிஃபால்ட்டாக என்ன வித்து கொடுக்கேன்னா, ஸோ எனக்கு
சென்டரில் ஐ மீன் லெஃப்ட்டில் கொஞ்சம் இடம் விட்டு ரைட்டில் கொஞ்சம் இடம் விட்டு சென்டரில் வரணும் அப்படி சொல்லி நான் சென்டரில் கொடுக்க போகிறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன், கண்டெய்னருக்கு ஸ்டைல் எழுத போகிறேன். அப்போது அதோட வித்து வந்து பாடி பேரன்லேருந்து 90% தான் இருக்கணும். வித்து பேரன்லேருந்து 90%. அதுக்கும் பார்டர் சாலிட் கிரே பிக்சல் 1 பிக்சல். ஸோ அதே மாதிரி ஹைட்டும் 50 பிக்சல். ஹைட்டு 50 பிக்சல். பேரண்ட்டுக்கு என்ன ஹைட்டில் இருக்கோ அதே ஹைட்டில் நான் கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ வித்து 90% நான் இது இந்த செக்ஷனை நான் வந்து ஃபஸ்ட்டு செக்ஷன் உள்ள கொடுத்துருக்கேன், இந்த செக்ஷன் உள்ள கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ இதுக்குள்ளே நான் அந்த செக்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த செக்ஷனை நான் போட்ட உடனே எனக்கு பாருங்கள் இது எல்லாமே இந்த ஓரத்தில் இருக்கும். பட் இந்த செக்ஷன் மட்டும் பாருங்கள், இந்த செக்ஷனும் ஓரத்தில் இருக்கும். பட் இதில் ஒரு கண்டெய்னர் வரும். இந்த கண்டெய்னர் 90% எடுத்துக்கணும். பாருங்கள் 90% எடுத்துக்கணும். ஸோ இதை நான் இப்போ சென்டராக கொண்டு வர போகிறேன். சென்டராக கொண்டு வரேன்னா ரிமைனிங் 10% இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், மார்ஜின் லெஃப்ட் 5% அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு 5% மார்ஜின் லெஃப்ட்லேருந்து வந்து மார்ஜின் லெஃப்ட்டில் 5% இருக்கும், ரைட்லேயும் 5% இருந்து நம்மளுக்கு சென்டரில் வந்துடும். பார்த்தீங்களா, சென்டரில் வந்துட்டு இப்போ உங்களுக்கு தெரியும். இப்போ இது யூனிஃபார்மாக உங்களுக்கு கிடச்சிட்டு. ஸோ இதுதான் ராடி. ஸோ இதான் ட்ரக், ராரி சொல்லுவாங்க. ஸோ ட்ரக். ஸோ இது அந்த ட்ரக்கில் உள்ள இதான் அந்த கண்டெய்னர். ஸோ அந்த கண்டெய்னர் இப்போ நீட்டாக இருக்குது. இப்போ இதுக்குள்ளே என்னது கிரியேட் பண்ணாலும் அந்த கண்டெய்னருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அதுக்காண்டி தான் அதுக்கு மீனிங்ஃபுல்லாக கண்டெய்னருங்கிற ஒரு நேம் செட் பண்ணுறாங்க. இப்போ இதே மாதிரியே நான் எல்லா செக்ஷனுக்கும் செட் பண்ணுறேன். அப்போ எல்லாமே எனக்கு யூனிக்காக இருக்கும். ஸோ யூனிக்காக செட் பண்ணுறேன். ஸோ அப்போ இங்கே செக்ஷன் நான் டேக் கொடுத்துருக்கேன், இங்கே நான் ஹெட்டர்னே நான் கொடுக்குறேன், இங்கே நான் ஃபுட்டர்னே கொடுக்குறேன். ஸோ இங்கே நான் டிவ்னே கொடுக்குறேன், இங்கே நான் ஸ்பேன்னே கொடுக்குறேன். ஸோ நான் ஸ்பேனே கொடுக்குறேன். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ எல்லாமே நம்மளுக்கு சென்டரில் வந்துட்டு. ஸோ அப்போ உங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்பேனை வச்சும் உங்களால் லேஅவுட் பிடிக்க முடியும், டிவ்வை வச்சும் லேஅவுட் பிடிக்க முடியும், அப்போது ஹெட்டரை வச்சும் லேஅவுட் பிடிக்க முடியும், ஃபுட்டரை வச்சும் பிடிக்க முடியும், செக்ஷனை வச்சும் பிடிக்க முடியும். ஸோ நான் அந்த இடத்துல அப்போ நான் எதை வச்சு பிரித்தா எனக்கு கரெக்டாக இருக்கும், நீங்கள் சொல்லுங்கள். எனக்கு கரெக்டான அவுட்புட் வரணும். ஸோ நான் ஸ்பேனை லேஅவுட் நான் பிரிச்சிருக்கேன். நான் எதுக்காண்டி ஸ்பேனை லேஅவுட் பிரிக்கக்கூடாதுன்னு நான் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்னா, ஸோ ஸ்பேன் வந்து ஒரு இன்லைன் எலமெண்ட். ஸோ ஒரு இன்லைன் எலமெண்ட்டை நான் ஒரு பிளாக் எலமெண்ட் மாதிரி வர வச்சு அதுக்கு நான் லேஅவுட் பிரிக்கிறேன். ஸோ இது எனக்கு கூட ஒரு லைனை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுது. ஸோ இதை நான் வந்து இப்போ இன்லைனாக பிளாக்காக நான் மாற்ற வைக்கிறேன். ஸோ அதனால லேஅவுட்டுக்கு அது தகுதியற்றது அப்படின்னு நான் சொல்ல முடியாது. பட் அது எனக்கு வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் வேறு எதுவும் பெட்டராக யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு அது ஒரு பாயிண்ட் வந்துட்டு. ஸோ அது ஒரு பாயிண்ட் வந்துட்டு. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஓகே. ஸோ என்னன்னா இப்போ ஸ்பேனோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லிட்டேன். ஸோ எனக்கு ஸ்பேன் வந்து ரிஜெக்டட், லேஅவுட் பிரிக்கிறதுக்கு ரிஜெக்டட். ஐ மீன் காமனாக ஒவ்வொரு இதுக்கும் லேஅவுட் பிரிக்கிறதுக்கு எனக்கு ரிஜெக்டட். ஓகே, ஸோ நான் இதை ரிஜெக்ட் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு வந்து அடுத்த ரிமைனிங் உள்ள மீதி செக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த செக்ஷனில் இதை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட்டர் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃபுட்டர், ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டிவ். ஓகே, ஸோ டிவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து காமனாக ஐ மீன் ஸ்பேனை நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ ஸ்பேனெலாம் பிரிக்க முடியாதுல்ல, ஸ்பேனெலாம் பிரிக்க முடியும். பட் இப்போ அதோட பெட்டரான எலமெண்ட்ஸ் இருக்கிறதுனால நான் ஸ்பேனை ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த நாளை நான் எந்த இடத்துல நான் டிஃபைன் பண்ணுறேன்னா, இப்போ இந்த நாளுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்குது. பட் டிவ்வுக்கு ஒரு மீனிங் இல்லை. பட் இப்போ டிவ்வை கம்பேர் பண்ணும்போது அந்த மீதி உள்ள மூணுக்கும் ஒரு மீனிங் இருக்குது. என்ன மீனிங் இருக்குது? செக்ஷன் ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு செக்ஷன் ஒரு மீனிங் இருக்குது. செகண்ட் எலமெண்ட்டுக்கு ஹெட்டருக்கு ஒரு மீனிங் இருக்குது. தேர்ட் எலமெண்ட்டுக்கு ஃபுட்டருக்கு ஒரு மீனிங் இருக்குது. ஃபோர்த்துக்கு டிவ்னு போட்டிருக்கு. டிவ்ங்கிறது வந்து நீங்கள் என்னன்னாலும் வச்சுக்கலாம், டிவிஷனல் இல்லை வேறு ஏதோ ஒரு நேமு அதனால வச்சுக்கலாம். பட் ஓகே டன். பட் மூணுக்கும் நான் டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன். என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லியிருக்கேன்னா, ஸோ சிச்சுவேஷனை பொறுத்து தான் அந்த நாலுமே மேஜர் ரோல் பண்ணணும். ஸோ நீங்கள் ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு பேங்க் போகிறீங்கன்னா
நீங்கள் பேங்க்குக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு தான் போவீங்க. ஸோ அங்கே போயிட்டு நீங்கள் வந்து எதுவுமே அந்த பேங்க் ஏற்ற ஜெராக்ஸோ ஃபைல் டாக்குமெண்ட்ஸோ எதுவுமே இல்லாமல் இருக்காது உங்கள்கிட்ட. ஸோ எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு டூர் போகிறீங்கன்னா டூருக்கு ஏற்ற மாதிரி ரெடி ஆகிட்டு போவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த பர்டிகுலர் எலமெண்ட்ஸும் ரெடி ஆகணும். ஸோ என்னன்னா இப்போ சிச்சுவேஷனை பொறுத்து நான் அந்த பேஜில் நான் பண்ண போகிறேன்னா, ஸோ இந்த பேஜை நான் பண்ண போகிறேன்னா நான் ஃபஸ்ட் செக்ஷனை பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் பண்ண போகிறேன்னா அப்போ இது என்ன இதாக இருக்குது, இது வந்து ஹெட்டர். ஸோ பார்த்தீங்கன்னா ஹெட்டர். அப்போது சிச்சுவேஷன் ஏற்ற மாதிரி இந்த ஹெட்டர் இதில் டிஃபைன் பண்ணணும். அப்போது காமனாக கொடுக்குறது ஹெட்டர் இதாக இருக்கா. ஸோ அப்போ காமனாக கொடுக்குறது ஹெட்டரில் கொடுக்கணும். ஸோ அதுக்கடுத்து கடைசி அந்த செக்ஷனில் கடைசியாக ஒன்று இருக்குது. ஸோ கடைசியாக ஒன்று இருக்குது. ஸோ கடைசியாக ஒன்று இருக்குன்னா அது ஃபுட்டர். ஸோ அப்போ அது ஒரு சிச்சுவேஷனை பொறுத்தான். அப்போது இது ஃபுட்டர். அப்போது இதை கடைசியாக நீங்கள் ஃபுட்டர் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணணும். காமனாக கொடுக்குது, இந்த இடத்துல காமனாக கொடுக்குது. ஓகே. ஸோ அதுக்கடுத்து எந்த இடத்துல டிவ் யூஸ் ஆகும்னா, இப்போ நீங்கள் ஃபுட்டர்னு கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபுட்டருக்குள்ளே ஃபுட்டர் வருமா? வராது. அப்போ ஃபுட்டருக்குள்ளே ஃபுட்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு வராது. ஓகே. ஸோ அப்போ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் டிவ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. இப்போ ஃபுட்டர் நீங்கள் கொடுத்துட்டீங்க. ஸோ ஃபுட்டருக்குள்ளே ஒரு ஃபுட்டர் வராது. ஸோ அந்த மாதிரி இடத்துல லேஅவுட் பிரிக்கணும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல லேஅவுட் பிரிச்சிட்டிங்க, அதுக்கடுத்து கண்டெய்னருங்கிற ஒரு லேஅவுட் பிரிக்கணும். இப்போ அதுக்குன்னு ஒரு ஃபுட்டர், அப்போ அந்த நேமை நீங்கள் ஃபுட்டர்னு வச்சா பிரிக்க முடியும். பட் அது ஒரு அன்மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால அப்போ அந்த இடத்துல நீங்கள் டிவ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அந்த இடத்துல நீங்கள் டிவ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ ஹெட்டர்லேயே அதுதான் காமனாக ஹெட்டருங்கிறத பிரிச்சிட்டிங்க. ஸோ ஹெட்டருக்குள்ளே ஹெட்டர் அப்படின்னு நம்ம போட்டு போக முடியாது. ஸோ அது ஒரு அன்மீனிங்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டிவ் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ புரியுதா? ஸோ அந்த மாதிரி இடத்துலையும் நீங்கள் டிவ் யூஸ் பண்ணுவீங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் டிவ் யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இந்த இடத்துல செக்ஷன் வருது. ஸோ செக்ஷனுங்கிறது நான் எந்த இடத்துல நான் யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ செக்ஷனுங்கிறது ஒன்றுமே இல்லை. இப்போது நீங்கள் ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க, இல்லை ஒரு பேங்குக்கோ நீங்கள் போகிறீங்கன்னா இது கவுண்டர் செக்ஷன், இது பில் செக்ஷன், இது மேனேஜர் செக்ஷன் அப்படி சொல்லி நீங்கள் செக்ஷனாக பிரித்து வைப்பீங்க. ஏன்னா அது தனி ஒரு செக்ஷனாக நம்ம பார்ப்போம். ஸோ நான் ரியல் டைமில் நான் சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் எல்லா சினாரியோக்கும் நான் தனியாக நான் பார்க்குறேன். ஸோ அப்போ என்ன பண்ண போகிறேன்னா, ஸோ அப்போ செக்ஷனுக்குள்ளே செக்ஷன் இருக்குமா? இருக்கும். செக்ஷன்ஸ்குள்ளே செக்ஷன் இருக்கும். பட் நீங்கள் செக்ஷனுக்குள்ளே செக்ஷன் போட்டிங்கன்னா, ஸோ அதுவும் போடலாம், தப்பு இல்லை. பட் நீங்கள் டிவ் போடுறது பெட்டர். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஹெட்டர் யூஸ் பண்ணுற இடத்துல ஹெட்டர் யூஸ் பண்ணுங்கள், ஃபுட்டர் யூஸ் பண்ணுங்கள். இன்னொரு ஒரு டிவ்வை காமனாக யூஸ் பண்ணா அந்த காமன்லேயே நீங்கள் செக்ஷனாக யூஸ் பண்ணிடுங்க. ஸோ அப்போது இது வந்து அபவுட், இது வந்து ஹெட்டர், இது ஃபுட்டர். அதுக்கடுத்து ஒரு செக்ஷனை யூஸ் பண்ணி இது சர்வீஸ். ஸோ அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ஹெட்டரையும் ஃபுட்டரையும் தனியாக டேக் போட்டுருவீங்க. ஏன்னா ஹெட்டருக்கு ஹெட்டர் டேக் போட்டுருவீங்க, உள்ளே டிவ்வை போட்டு அடிக்கிறீங்க. ஸோ ஓகே டன். ஃபுட்டருக்கும் அதே தான். பட் இன்னொரு செக்ஷன் இந்த மாதிரி அபவுட் செக்ஷனோ சர்வீஸ் செக்ஷனோ வருதுன்னா, ஸோ அப்போ இது காமனாக செக்ஷனுங்க டேக்கில் போடுங்க. ஏன்னா இது ஒரு தனி செக்ஷனாக அபவுட்ங்கிறது ஒரு தனி செக்ஷன். இப்போ அதுக்குள்ளேயே நீங்கள் செக்ஷனை போட்டே நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதுக்குள்ளேயே நீங்கள் செக்ஷனை போட்டு அபவுட்டுங்கிறதுல செக்ஷன் போட்டு டிஃபைன் பண்ணலாம். பட் அப்படி டிஃபைன் பண்ணி செக்ஷன் போடுறதுக்கு பதிலாக டிவ் போடுறது இன்னும் இன்னும் வந்து உங்களுக்கு வாசிக்க முடியாது இருக்கும். ஐ மீன் அதை உங்களால் ஒரு ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அப்போ டிவ் போட்டு பண்ணுறது நம்ம ஃபெமிலியராக இருக்கும். ஸோ அப்போ என்னென்னா காமனாக ஒரு செக்ஷன் கிரியேட் பண்ணிங்கன்னா செக்ஷன் டேக்கில் யூஸ் பண்ணுங்கள். அதுக்கு உள்ள டிவாக யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகே. ஒரு நார்மலாக ஒரு லேஅவுட் பிரிக்க போகிறீங்கன்னா அது செக்ஷன் டேக்கில் வச்சு ஃபஸ்ட்டு பிரிங்க. அதுக்கு உள்ள டிவாக போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிடுங்க. அதே ஹெட்டர் ஃபுட்டராக இருந்தால் ஹெட்டை போடுங்க, அதுக்குள்ளே டிவாக போடுங்க. இதை ஃபுட்டராக இருந்தால் ஃபுட்டர் காமனாக போடுங்க, அதுக்குள்ளே டிவ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் லேஅவுட்டோட ஃபார்முலா. இந்த ஃபார்முலா உங்களுக்கு புரியலையா, புரிஞ்சுதான்? இதை நீங்கள் சொல்லுங்கள், எது புரியலை எது புரியுது அப்படின்னு. ஸோ என்னென்னா ஹெட்டர் தான். இப்போ நான் அந்த ஹெட்டை நான் வந்து டெவலப் பண்ண போகிறேன், பேஜ் டிசைன் பண்ண போகிறேன்னா நான் ஹெட்டர் தான் போட்டு பண்ணணும்னு நான் சொல்லலை. பட் ஹெட்டர் போட்டு பண்ணால் ஸோ உங்களுக்கு இல்லை, டெவலப்பர் வந்து எதை வச்சுனாலும் அச்சீவ் பண்ணலாம் ஒரு எலமெண்ட்டை. ஸோ ஒரு எந்த எலமெண்ட்டை வச்சுனாலும் எதை வச்சுனாலும் அச்சீவ் பண்ணலாம். பட் அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணோம்னா இன்னும் பெட்டராக இருக்கும், இன்னும் ஃபெமிலியராக இருக்கும். உங்களுக்கு பார்த்தோன்னே இது ஹெட்டர் செக்ஷன் கண்டுபிடிப்பீங்க. பார்த்தோன்னே புரிஞ்சுக்கிடுவோம் சொல்றீங்க. எஸ், பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும்.
ஓகேண்ணா. ஸோ இந்த இடத்துல லேஅவுட் பிரிக்கக்கூடிய டிவ் எலமெண்ட்ஸை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கு உள்ளே வர எலமெண்ட்ஸை நான் எதுவுமே நான் சொல்லலை. அதுக்கு உள்ளே வந்து இப்போ பீடேக்கை கொடுத்து லேஅவுட் பிரிக்கக்கூடாது. பீடேக்கு ஹைட்டு கொடுத்து பார்டர் கொடுத்து அப்படி லேஅவுட் பிரிக்கக்கூடாது என்றைக்குமே. ஏன்னா பீடேக்குங்க போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அது பேராகிராஃப். ஸோ நீங்கள் நார்மலாக பீடேக்கு உள்ளே யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஸோ இதுக்குள்ளே செக்ஷனுக்குள்ளே ஒரு பீடேக் க்ரியேட் பண்ணி அந்த பீடேக்கில் ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பீடேக் எலமெண்ட்டை நீங்கள் பிரிக்கணும். ஸோ நார்மலாக ஓகே. நீங்கள் வந்து ஒரு லேஅவுட் பிரிக்க போகிறீங்கன்னா இந்த இதை வச்சு தான் உங்களால் பிரிக்க முடியும். இதை வச்சு பிரிக்கலாம், பீடேக் வச்சு பிரிக்கலாம். பட் அது வந்து ரொம்ப பண்ணக்கூடாத ஒரு செயல். ஓகே. ஸோ பீடேக்குக்கும் H1 கொடுக்கலாம், எல்லாம் கொடுக்கலாம், எல்லாமே ஐ மீன் ஹைட்டு கொடுக்கலாம், பார்டர் சாலிட் 1 பிக்சல் கொடுத்து அதுக்கு பார்டரை கொண்டு வரலாம். பட் லேஅவுட் பிரிக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்டான செக்ஷன்ஸ் தான் இவ்வளோ செக்ஷன்ஸ். இது சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் இந்த செக்ஷன்ஸும், ஸோ இந்த எலமெண்ட்ஸும். ஓகே. இப்போது இதில் நீ என்ன சொல்கிற பேராகிராஃப் டேக்கில்? ஸோ வேறு லேஅவுட் பிரிக்கிறது எதாவது டவுட் இருக்கா கேளுங்க. பிரிச்சிடலாம். ஸோ என்ன சுச்சுவேஷனாலும் பிரிச்சிடலாம். ஓகே. ஸோ நான் இப்போ நான் ஒரு சொல்லுங்கள். ஓகே. ஸோ நீங்கள் வந்து செக்ஷனையும் டிவ்வையும் கெட்டர் ஃபிட்டரையும் குழப்பிக்கிட வேண்டாம். நீங்கள் ஒரு பேங்குக்கு போகிறீங்கன்னா கவுண்டர் செக்ஷன் இருக்கும், பில் செக்ஷன் இருக்கும். ஸோ ஒரு பேங்குக்குள்ளே ஒரு பேங்க் தான் வெப்சைட்னு வச்சுக்கிடுங்க. அந்த பேங்கில் கவுண்டர் செக்ஷன் ஒன்று இருக்குது, பில் செக்ஷன் ஒன்று இருக்குது, மேனேஜர் செக்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் கவுண்டர் செக்ஷன் போய் பணம் எடுக்கணும்னா நீங்கள் கவுண்டர் செக்ஷன் உள்ளே போவீங்க. கவுண்டர் செக்ஷனுக்குள்ளே இன்னொரு செக்ஷன் இருக்காது, கவுண்டர் செக்ஷன் தான் செக்ஷன். ஸோ கவுண்டர் செக்ஷன்ஸ்குள்ளே நிறையா பார்ட் இருக்கும். மேலே ஒரு ரேக் இருக்கும், கீழே ஒரு ரேக் இருக்கும். அதை ஃபுல்லாமே டிவ்வாக பிரிக்கிறது. புரியுதா? அதை நீங்கள் செக்ஷனாக பிரிக்கலாம், பிரிக்க தப்பு இல்லை. பட் பிரித்தாலும் அது ஒரு ஃபெமிலராக இருக்காது. நீங்கள் டிவ் போடும்போது வந்து அது ஃபெமிலராக இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா, ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வருதா அவங்க எல்லாத்துக்கும்? ஸோ இதுதான் கான்செப்ட். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, மேலே உள்ளது அந்த ஹெட்டிங் H1 இருக்குல்ல, நான் அந்த மேலே அதை விட்டுருங்க. நான் இதை மட்டும் நான் சொல்கிறேன். இது ஒரு செக்ஷனாக இருக்குது, ஃபுல்லாக ஒரு செக்ஷனாக இருக்குது. என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு நான் செக்ஷன் நான் போடுவேன்னா, அதுக்கப்புறம் கீழே வந்து டிவ் யூஸ் பண்ணி கிளாஸ் போடுவேன்னா, அதுக்கப்புறம் அதில் ஸோ நான் மறுபடியும் நாளைக்கும் ஒரு செக்ஷனை நான் பிரிக்கேன். நான் வந்து இப்போ மேட்டால் என்னென்னா காமனாக பேஸ் செக்ஷன் எப்படி பிரிச்சேன்னு நான் சொன்னேன். ஸோ உள்ள செக்ஷனை நான் லாஸ்ட்டில் தான் சொன்னேன் எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறது. பட் அது உங்களுக்கு புரியலை. ஸோ நான் நாளைக்கு இந்த கிளாஸை நான் கண்டினியூ பண்ணுறேன். நாளைக்கு நான் உங்களுக்கு நல்லா உள்ள செக்ஷன், வெளியே உள்ள செக்ஷனை நான் பிரித்தாச்சு, கண்டெய்னரையும் பிரித்தாச்சு, அதுக்கு உள்ளே எப்படி பிரிக்கணுங்கிறது நாளைக்கு இன்னும் எலாபரேட்டாக நான் சொல்கிறேன். பட் ஒரே கிளாஸ் இப்போ 3 நேரம் போகுது. ஸோ அதனால நேற்று நடத்ததும் இன்றைக்கி நடத்ததும் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். செக்ஷன்னா எதுக்கு, ஹெட்டர்னா எதுக்கு, ஃபுட்டர்னா எதுக்கு, ஸ்பேன்னா எதுக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். ஸோ நாளைக்கு வரும்போது இந்த இடத்துல ஏன் ஸ்பேன் போடக்கூடாது, இந்த இடத்துல ஏன் ஹெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் செக்ஷனுக்குள்ளே டிவ் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் வரக்கூடாது. ஸோ ஓகே. ஸோ நாளைக்கு நான் இதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக உள்ளே எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கிறத இன்னும் நான் எலாபரேட்டாக நான் உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே டன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்பேன். இப்போ ஸ்பேன் எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்பேனுங்கிறது ஒன்றுமே இல்லை, ஸ்பேனை லேஅவுட் பிரிக்க யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன். பட் அது வந்து நாட் ஃபெமிலராக இருக்காது. ஸோ ஏதாவது பிளாக் எலமெண்ட்டாக மாற்றி எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கான்செப்டாக இருக்குது. ஸோ ஸ்பேன்னா சின்ன சின்ன இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது ஒரு பேராகிராஃப் வருது, பேராகிராஃபை சுற்றி ஒரு பேராகிராஃப் இருக்குது. பேராகிராஃப் பக்கத்தில் ஒரு டாட் வச்சு ஒரு சென்டென்ஸ் வருது, ஐ மீன் ஏதோ ஒரு சென்டென்ஸ் வருது. ஸோ அந்த சென்டென்ஸை நீங்கள் வந்து ஸ்பேனில் யூஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ சின்ன சின்ன சென்டென்ஸ், ஐ மீன் இப்போ ஒரு பட்டன் இருக்குது நார்மலாக, இப்போ வந்து இது ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் வேறு எதுவும் ஒரு இது போனீங்கன்னா ஓகே. ஸோ இப்போ நீங்கள் லைவ் டெமோ போகிறீங்கன்னா ஸோ இந்த இடத்துல பட்டன் இருக்குது, பட்டன் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்குது, இது ஒரு ஐக்கான் சொல்லுவாங்க. ஸோ ஐக்கான் பக்கத்தில் ஒரு சின்ன டெக்ஸ்ட் இருக்குது. ஸோ அப்படி இந்த மாதிரி இடத்துல நீங்கள் ஸ்பேன் யூஸ் பண்ணி நீங்கள் டெஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பேன் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ எங்கேனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பெட்டர் இல்லை. பட் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் யூஸ் பண்ணும்போது இன்னும் ஃபெமிலராக இருக்கும். ஓகே. அதை வந்து நான் லைவுக்குள்ள ஐ மீன் உள்ளே நான் ஒவ்வொரு செக்ஷனாக நான் பண்ணுவேன். ஏதோ ஒரு வெப்சைட்டை எடுத்து நான் பண்ணும்போது ஸ்பேன் எந்த இடத்துல யூஸ் பண்ணுவேன், டிவ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பட் நாளைக்கு வரும்போது உள்ள செக்ஷனை எப்படி பிரிக்கணும், உள்ள செக்ஷனை எப்படி பிரிக்கணுங்கிறது வந்து நான் இன்னும் எலாபரேட்டாக சொல்லுவேன். பட் அதுக்கு முன்னாடி
இந்த 2 கிளாஸையும் இன்றைக்குள்ள கிளாஸையும் ப்ரீவியஸ் டே கிளாஸையும் நீங்கள் பார்த்து செக்ஷன்னா என்ன, ஹெட்டர்னா என்ன, ஃபுட்டர்னா என்ன, லே அவுட்னா என்ன, எதுக்காண்டி பிரிக்கிறோம், எதுக்காண்டி கண்டெய்னருங்கிறத காமனாக கிளாஸ் நேமை வந்து எல்லா டேக்குக்கும் காமனாக உள்ளே வச்சுருக்கேன் அப்படிங்கிறத புரிஞ்சுருக்கணும். ஓகே, ஸோ நாளைக்கு வரும்போது நான் கேள்வி கேட்பேன். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகேண்ணா.